ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம். இன்று முதல் சுந்தரகாண்டம் பதிவிடலாம் என்று நினைத்து இன்று அதற்கு ஒரு முன்னுரை பதிவிடுகிறேன். மொத்தம் 68 சர்க்கங்கள் உள்ளன. நாளை முதல் தினமும் ஒரு சர்க்கம் பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஆஞ்சநேயர் என் முயற்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என் முயற்சியை துவக்குகிறேன். சுந்தரகாண்டத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை. ஒருமுறை ஒரு மரத்தில் ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்றுபட்டு கழித்திருந்தன. அப்போது ஒரு வேடன் அம்பை எய்தி ஆண் பறவையை கொன்றுவிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த வால்மீகி பெண் பறவையின் பிரிவுத் துயரை கண்டு மனம் பொறுக்க முடியாமல் வேடனை சபித்து ஒரு பாடலை பாடினார். அவரையும் அறியாமல் அவர் உள்ளத்திலிருந்து வாய்மொழியாக வெளிவந்த அந்த கவிதை ஒரு அழகான சந்தத்தில் அமைந்திருந்தது. இதனால்தான் வால்மீகி ஆதி கவி என்று அழைக்கப்படுகிறார். தம்மால் இப்படி ஒரு கவிதை எழுத முடியும் என்பது வால்மீகிக்கே ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அவர் பிரம்மாவின் அருளை பெற்று இராமாயணத்தை இதே சந்தத்தில் எழுதினார். வால்மீகி தன் வரலாற்றை தானே இராமாயணத்தின் கடைசி காண்டமான உத்தரகாண்டத்தில் எழுதியிருக்கிறார். வால்மீகி ராமபிரானின் காலத்தில் வாழ்ந்தவர். ராவணனிடமிருந்து சீதையை மீட்டு அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் செய்து மன்னராக ராமர் கோலோச்சிய காலத்தில் சீதையின் மீது வீசப்பட்ட அவதூறின் காரணமாக சீதையை காட்டுக்கு அனுப்புகிறார் ராமர். காட்டில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில்தான் சீதை தஞ்சம் புகுகிறார். அங்கே சீதைக்கு லவன் குசன் என்ற இரட்டையர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் வால்மீகியிடம் பாடம் கற்று ராமர்தான் தங்கள் தந்தை என்று அறியாமலேயே இராமாயணத்தை பாடி பரப்புகிறார்கள். எனவே இராமாயண கதையில் வால்மீகியும் ஒரு பாத்திரம்தான். இராமாயணத்தில் மொத்தம் 7 காண்டங்கள் உள்ளன. முதலாவது பாலகாண்டம். ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கனர்களின் பிறப்பு. ராமலக்ஷ்மணர் விஸ்வாமித்ர முனிவருடன் காட்டுக்கு சென்று அங்கே தாடகை என்ற அரக்கியை கொன்று முனிவர்கள் தடையின்றி வேள்வி செய்ய வழிவகுத்தல். விஸ்வாமித்திரருடன் மிதிலை சென்று வில்லை முறித்து சீதையை மணம் புரிதல் ஆகிய சம்பவங்கள் இந்த காண்டத்தில் இடம்பெறுகின்றன. அயோத்தியா காண்டம். இரண்டாவது. சீதையை மணம் முடித்து ராமர் அயோத்திக்கு திரும்புதல். ராமருக்கு பட்டம் சூட்ட தசரதன் முனையும் போது அவரது 3வது மனைவி கைகேயி தசரதன் தனக்கு முன்பு அளித்திருந்த வாக்குறுதியை பயன்படுத்தி தன் மகன் பரதன் அரசாள வேண்டும், ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு போக வேண்டும் என்ற 2 வரங்களை கேட்டு பெறுதல். ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் காட்டுக்கு கிளம்புதல். இந்த சம்பவங்கள் இதில் அடங்கும். 3வது ஆரண்ய காண்டம். ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆகிய மூவரும் காட்டுக்கு செல்லுதல். ராமனின் பிரிவினால் தசரதன் உயிர் துறத்தல். தாய்மாமன் வீட்டுக்கு சென்றிருந்த பரதன் அயோத்தி வந்து தாயை கடிந்து கொண்டு ராமரை தேடி கானகம் செல்லுதல். கானகத்தில் ராமர் வேட்டுவ குலத் தலைவன் குகனை சந்தித்து அவனுடன் நட்பு பேணுதல். தன்னை தேடி காட்டுக்கு வந்த பரதன் மூலம் தந்தை இறந்த செய்தி கேட்டு ராமன் வருந்துதல். பரதனையே அரசாள பணித்து அவன் கேட்டுக்கொண்டபடி தன் காலணிகளை அவனிடம் கொடுத்தல். ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆகியோரின் கானக வாழ்க்கை. அரக்கர்களை அழித்தல், முனிவர்களை சந்தித்தல், ராவணன் வஞ்சகமாக சீதையை கவர்ந்து செல்லுதல் ஆகிய செய்திகள் ஆரண்ய காண்டத்தில் அடங்கும். 4வது கிஷ்கிந்தா காண்டம். சீதையை தேடி ராமலக்ஷ்மணர்கள் காட்டில் திரியும் போது வானர அரசன் சுக்ரீவனின் மந்திரியாகிய அனுமானை சந்தித்தல். அனுமன் மூலம் சுக்ரீவன் அறிமுகமாதல். சீதையை தேட உதவுவதாக சுக்ரீவன் வாக்களித்தல். சுக்ரீவன் கேட்டுக்கொண்டபடி அவன் மீது பகை கொண்டிருந்த அவனது மூத்த சகோதரன் வாலியை ராமர் வதம் செய்தல். சீதையை தேடி வானரர்கள் பல திசைகளுக்கும் பயணம் செய்தல் ஆகிய சம்பவங்களை உள்ளடக்கியது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தை என்பது சுக்ரீவன் ஆண்ட நாட்டின் பெயர். அதனால் இந்த காண்டத்திற்கு இந்த பெயர் ஏற்பட்டது. 5வது சுந்தரகாண்டம். ஹனுமான் சீதையை தேடி இலங்கைக்கு செல்லுதல். அங்கே அசோகவனத்தில் சீதையை கண்டு ராமர் வந்து அவரை மீட்பார் என்று ஆறுதல் கூறி திரும்புதல். ராவணனின் படை வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்டு ராவணன் அவைக்கு அழைத்து செல்லப்பட்டு ராமரின் தூதர் என்று தெரிந்ததும் வாலில் தீ வைக்கப்பட்ட அனுமான் அந்த தீயினால் லங்கைக்கே தீ வைத்துவிட்டு ராமரிடம் திரும்புதல். சீதையை கண்ட விவரங்களை ராமரிடம் எடுத்துரைத்தல். இந்த செய்திகளை சொல்வது சுந்தரகாண்டம். 6வது யுத்த காண்டம். வானர படைகளுடன் ராமன் இலங்கைக்கு சென்று ராவணனை போரில் வென்று சீதையை மீட்டு அயோத்தி சென்று அரசராக பட்டாபிஷேகம் செய்து கொள்வதை விவரிப்பது யுத்த காண்டம். உத்தரகாண்டம். 7வது. ராமரின் அரசாட்சி சீதை மீது அவச்சொல் எழுந்ததைத் தொடர்ந்து சீதையை காட்டுக்கு அனுப்புதல்,
காட்டில் வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்கி சீதை லவகுசர் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுத்தல், வால்மீகியிடம் ராமாயணம் கற்று லவகுசர்கள் ராமாயண கதையை எங்கும் பரப்புதல், அஸ்வமேகம் செய்த ராமருடன் லவகுசர்கள் போரிடுதல், சீதை வெளிப்பட்டு ராமரிடம் அவர்களுடைய புதல்வர்களை ஒப்படைத்துவிட்டு பூமிக்குள் மறைதல், ராமரும் ஆட்சியை புதல்வர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சரையு நதியில் இறங்கி தம் அவதாரத்தை முடித்துக் கொள்ளுதல் ஆகிய செய்திகள் இதில் சொல்லப்படுகின்றன. பொதுவாக ராமாயணம் படிப்பவர்கள் அல்லது ராமாயண கதையை உபன்யாசம் செய்பவர்கள் ராமர் பட்டாபிஷேகத்தோடு கதையை மங்களமாக முடித்துக் கொள்வது மரபு. ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்துக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால், பாராயணம் செய்வது என்றால் மனம் ஒன்றி படிப்பது என்று பொருள். நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம் நாட்டில் பாரம்பரியமாக நிலவி வரும் ஒரு நம்பிக்கை. சுந்தரகாண்டத்தை படிப்பது ராமாயணம் முழுவதையும் படிப்பதற்கு சமம். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதால் மனத்தெளிவும் அமைதியும் ஏற்படும். வால்மீகி சமஸ்கிருதத்தில் எழுதிய ஸ்லோகங்களை படிப்பதுதான் பாராயண முறை. சமஸ்கிருத எழுத்துக்களை படிக்க இயலாதவர்கள் ஸ்லோகங்களின் தமிழ் எழுத்து வடிவங்களை படிக்கலாம். சுந்தரகாண்டத்தின் குறிப்பிட்ட சில சர்க்கங்களை, அதாவது அத்தியாயங்களை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக படிக்கலாம் என்று நம் முன்னோர் வகுத்து வைத்திருக்கிறார்கள். சுந்தரகாண்டம் முழுவதும் வியாபித்திருப்பவர் ஆஞ்சநேயர் மட்டுமே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலீம் புஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமனின் கதை பாடப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்கிய நிலையில் கண்களில் நீர் வழிய ராமனின் கதையை கேட்டபடி நின்றிருப்பாராம் ஆஞ்சநேயர். துன்பம் வரும், அது இயற்கை. துன்பம் வந்தபோது ஐயோ எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்று துவண்டு போய்விடக்கூடாது, போராடி வெல்ல வேண்டும் என்று சொல்ல வந்ததுதான் சுந்தரகாண்டம். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அதை வெல்ல முடியும் என்று தைரியம் சொல்வது சுந்தரகாண்டம். துன்பத்தில் துவண்டு விடலாம், தோள் தந்து நம்மை தூக்கி நிறுத்துவது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க மனதில் ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வரும். முடியும், என்னால் முடியும், என்னால் இந்த துன்பத்தை வெற்றி காண முடியும் என்று தன்னம்பிக்கை தருவது இந்த சுந்தரகாண்டம். மனம் சோர்வடையும் பொழுதெல்லாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம், அது நம் மனச்சோர்வை போக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். முதல் சர்க்கம் நாளை தொடரும். நன்றி.